ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிய சுத்தி பார்க்கலான்னு தாங்க போயிட்டுருக்கிறோம். பொதுவா அமெரிக்கா வந்தாவே, முக்கியமான இடங்கள நம்ம கொஞ்சம் கவர் பண்ணிறணும் அப்படின்னு தான் நம்ம மனசுக்குள்ள இருக்கும். அப்படி நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள்ல இந்த பிளேஸும் ஒரு முக்கியமான இடம் தாங்க. அதனால இங்க நாங்க வந்திருக்கிறோம். நாங்க போன அன்னைக்கு நல்ல வெயிலுங்க. கையில தண்ணி பாட்டிலும் மறந்துட்டு வந்துட்டோம். எடுத்துட்டு போகவே இல்ல. பட்டு போற வழியில பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம ஊர்ல எப்படி வந்து பொருட்கள் ரோடு சைட்லலாம் வித்துட்டுருப்பாங்க, அந்த மாரி தான் வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதில பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி ஃப்ரூட்ஸுமே செல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வெயிலுக்கு தண்ணிக்கு பதிலா ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாருக்கும் அப்படிங்கிறனால, சரி ஃபர்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸே வாங்கிடலான்னு தாங்க வாங்கிட்டுருக்கிறேன். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து நெறையா வெரைட்டீஸ் வச்சிருந்தாங்க. நான் வந்து மிக்ஸ்டு கிரேப்ஸும், அதுக்கப்புறம் வந்துட்டு மேங்கோவும் தாங்க வாங்குனேன். 2 கப் வந்து $10ன்னு சொன்னாங்க. ஸோ 2 கப் மட்டும் வாங்கிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். வாங்குன ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடும்போது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாவும், டேஸ்ட்டாவும் இருந்துச்சுங்க. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிய சுத்தி பார்க்க போகும்போதே, நீங்க டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்பாங்க. ஸோ நம்ம வாங்குன டிக்கெட்ட அவங்க கிட்ட காமிச்சுட்டு, அதுக்கப்புறம் உள்ள போய் ஒரு செக்யூரிட்டி செக் இருக்குங்க. அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தாங்க நம்ம ஃபெரிலயே போக போறோம். இத்தன ப்ராசஸ் இருக்கு நம்ம ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி ஐலேண்ட் போறதுக்குங்க. செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு, அடுத்தது ஃபெர்ரிக்காக தான் இங்க வெளிய எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபெர்ரி இன்னும் வரலங்க. நம்ம இங்கருந்து பார்க்கும்போதே நமக்கு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி ஐலேண்ட் தெரியுது. கொஞ்ச நேரத்துல ஃபெர்ரியும் வந்துருச்சு. ஏன்னா, ஆல்ரெடி ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிய சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறவங்க வந்து இறங்குனதுக்கு அப்புறம் தான், பார்க்க போறவங்க வந்து அடுத்தது ஏறணுங்க. இதுதான் ப்ராசஸ்ங்க. கரெக்ட்டா ஃபெர்ரி வந்து நின்னோனே கொஞ்ச நேரத்துல நல்லா அல அடிச்சனால ஃபெர்ரியும் நல்லா ஷேக் ஆச்சு. ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல சரியாயிருச்சு. நாங்க எல்லாருமே ஃபெர்ரிக்குள்ள போக ஆரம்பிச்சுட்டோங்க. ஃபெர்ரில போயிட்டுருக்கும்போது, நமக்கு பின்னாடி இருக்கிற சிட்டி வந்து நியூயார்க் சிட்டிங்க. கம்ப்ளீட்டா எல்லா பில்டிங்குமே அழகா தெரியும். அதே இன்னொரு சைட்ல நம்ம பார்க்குற பில்டிங் எல்லாமே நியூ ஜெர்சி சிட்டியோடதுங்க. ஸோ அந்த பில்டிங்ஸுமே நல்லா அழகா தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்கக்கூடிய ஐலேண்டுக்கு பக்கத்துல நம்ம வந்தாச்சுங்க. ஸோ இந்த ஃபெர்ரி வந்து சுத்தி போயி, அந்த போர்ட்ல போய் நின்னதுக்கு அப்புறமா, நம்ம இறங்கி போய் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம். பட் இங்கேருந்து பார்க்கும்போதே எத்தன மக்கள் வந்து சுத்தி பார்க்க வந்திருக்காங்கிறது நமக்கு பார்க்கும்போதே தெரியுது.
இந்த போர்ட்ல பார்த்தீங்கன்னா 2 ஃபெர்ரி வருங்க. ஒண்ணு வந்து நியூயார்க்லேருந்து வரும். இன்னொன்னு வந்து நியூ ஜெர்சிலேருந்து வருங்க. நம்ம நியூயார்க்லேருந்து வர்றனால, நம்ம ஃபர்ஸ்ட்டு கீழ இறங்கிட்டு, அதுக்கப்புறம் நியூயார்க் போறவங்க எல்லாருமே இந்த ஃபெர்ரில ஏறிருவாங்க. அதுக்கு அடுத்தது நியூ ஜெர்சி போற ஃபெர்ரியும் வந்துரும். ஸோ இந்த மாரி மாத்தி மாத்தி வந்து ஃபெர்ரீஸ் வந்துகிட்டே தாங்க இருக்கும். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்கக்கூடிய ஐலேண்டுக்கு வந்தாச்சுங்க. பட் இந்த ஸ்டாச்சு கிட்ட நம்ம போய் பார்க்கணும் அப்டின்னா, அதுக்கு ஒரு செக்யூரிட்டி செக் இருக்கு. அத நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நம்மள உள்ள விடுவாங்க. அந்த செக்யூரிட்டி செக்க முடிச்சுட்டு தான் இப்ப நாங்க போய்க்கிட்டுருக்கோம். அந்த வீடியோ என்னால எடுக்க முடியலங்க. இப்போ நம்ம இந்த வழியா போணும்னா, ஸ்டாச்சு கிட்ட வரைக்கும் நம்ம போய் பார்க்கலாங்க. பட் இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டில கிரவுன் வரைக்கும் நம்ம போய் பார்க்கலாம். பட் அதுக்கு வந்து நம்ம அட்வான்ஸா புக் பண்ணியிருந்தோம்னா மட்டும் தான் நம்ம போய் பார்க்க முடியுங்க. 2 வழியில போய் நம்ம ஸ்டாச்சுவ பார்க்கலாம். ஒண்ணு வந்து ஸ்டெப்ஸ் வழியாவும் போலாம். இல்லன்னா வந்து எலிவேட்டர் மூலியமா போலாங்க. ஸ்டெப்ஸ்னா 195 ஸ்டெப்ஸ் இருக்கு. நம்ம நடந்து போய் பார்க்கறனாலும் பார்த்துக்கலாம். பட் அம்மா, அப்பா இருந்தனால நாங்க வந்து எலிவேட்டர்ல தாங்க போனோம். கரெக்ட்டா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டில அங்க மேல போய் நின்னு பார்க்கும்போது, சிட்டி எல்லாமே ரொம்ப அழகா தெரிஞ்சுச்சுங்க. மேல ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிய சுத்தி பார்த்துட்டு கீழ வந்தோம்னா, அதோட மியூசியம் இருக்குதுங்க. ஸோ எப்படி வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிய வந்து பில்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து இங்க பார்க்கலாம். இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிய யுனைட்டட் ஸ்டேட்ஸ்க்கு ஃப்ரான்ஸ் கண்ட்ரி தாங்க கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சிலைய சுத்தி பார்த்துட்டு வர்றதுக்குள்ளார பயங்கர தண்ணி தாகம் எடுத்துருச்சுங்க வெயில்னால. அங்க வந்து லெமனேட் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அத வாங்கி குடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டில நெறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கனால, சில இடங்கள்ல வந்து பீப்பிள் போறதுக்கு வந்து பெர்மிஷன் கிடையாதுங்க. நம்ம வந்து மேல இருந்து தான் பார்த்தோம். ஸோ அங்கருந்து நமக்கு கம்ப்ளீட் வியூ கிடைச்சது. இப்ப நம்ம வந்து கீழ கிரவுண்ட் லெவல்ல இருந்து நம்ம ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிய பார்த்துட்டு இருக்கிறோங்க. அவ்வளோதான் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிய பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து நாங்க வந்து ஃபெர்ரிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோங்க.
ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிய நம்ம சுத்தி பார்த்து முடிச்சுட்டு ஃபெர்ரில வந்துட்டுருக்கும்போது, அடுத்தது ஃபெர்ரி போற இடம் பார்த்தீங்கன்னா, எலிஸ் ஐலேண்டுங்க. அங்க தான் வந்து இமிகிரேஷன் மியூசியம் இருக்குது. அங்கேயும் நம்ம போய் இறங்கி சுத்தி பார்த்துட்டு வரலாங்க. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி சுத்தி பார்த்து முடிச்சுட்டு ஃபெர்ரில வந்து இறங்கியாச்சுங்க நியூயார்க் சிட்டிக்கு. வந்தோனே இந்த சைடு பார்த்தா பாம்ப வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பாம்ப வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நம்ம அமௌண்ட் பே பண்ணி நம்ம ஃபோட்டோ பிக்சரா எடுத்து வச்சுக்கலாங்க. ரோட்டோட சைட்ல நெறைய கடைகள் இருந்துச்சு. அதுவும் நியூயார்க் சிம்பல் போட்டு நெறைய கேப்ஸ் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட சிலைகள் எல்லாமே இருந்துச்சு. கீ செயின் அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட எல்லா திங்ஸுமே இருந்துச்சுங்க. ரொம்ப, ரொம்ப எக்ஸ்பென்சிவான காஸ்ட்லியஸ்ட் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே இங்க வந்து வச்சிருந்தாங்க. பட் இதெல்லாம் ஒரிஜினலான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. பட் இந்த ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் அந்த பிராண்ட் ஷாப்ல போய் நம்ம வாங்குனோம் அப்டின்னா, ஒரு ஹேண்ட்பேக்கே $2,500 சொல்லுவாங்க. இங்க ஹேண்ட்பேக்கோட சைஸ பொறுத்து அதோட ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஒவ்வொரு பெரிய ஹேண்ட்பேக்கா இருந்ததுன்னா ஒரு $400 விக்கிறாங்க. சின்ன ஹேண்ட்பேக்கா இருந்ததுன்னா 200, $150 இந்த மாரி தான் வித்துட்டுருக்காங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லங்க. நியூயார்க் சிட்டில நெறைய இடங்கள்ல இந்த ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி சுத்தி பார்த்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம வாஷிங்டன் தமிழச்சி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. இன்று போல் என்றும் உங்கள் இல்லங்களிலும், உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.